நீங்க உங்களுடைய காரை சேல் பண்ணிட்டு ஒரு புது கார் வாங்கணும் ஆர் செகண்ட் ஹேண்ட்ல வேற ஏதாவது ஒரு கார் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். நான் ஒரு 2014 மாடல் ஸ்விஃப்ட் டிசையர் VDI டீசல் வேரியன்ட் கார் வச்சிருந்தேன். அதை நான் 2021 சேல் பண்ணேன். நான் சேல் பண்ணும்போது அது ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல ஏஜ் ஆன ஒரு கார். நான் 2021 அந்த காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நான் மாருதி சுசுகினுடைய எஸ்ப்ரெஸோ கார் வாங்கினேன். ஸோ அதை வாங்க போகும்போது நான் மாருதி சுசுகினுடைய டீலர் கிட்ட கேட்டப்போ அவங்களுடைய செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் டீல் பண்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸை கூப்பிட்டாங்க. அந்த காரை வெரிஃபை பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க ஒரு பிரைஸ் சொன்னாங்க. சரி, ஓப்பனாவே பேசி அவங்க சொன்ன பிரைஸ் வந்து 2,85,000 மேக்ஸிமம் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த பிரைஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. ஸோ அதனால வேண்டாம் சார், நான் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிய புது கார் எடுத்துக்கிறேன், இந்த காரை நான் வெளியில் வித்துக்கிறேன் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸு OLX இதுலெல்லாம் ஆட் போட்டேன். சைமல்டேனியஸாக என்ன பண்ணேன்னா, இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நான் அவங்க பேர் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் டீலிங்கில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனிஸ் 2 கம்பெனிக்கு நான் வந்து அவங்களுடைய ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் அப்ளை பண்ணியிருந்தேன். 60 ரூபாயோ நம்ம கூட கட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு. ஸோ அவங்க ஆப்பில் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க ஆள் அனுப்புனாங்க. வெஹிக்கிளை பயங்கரமாக பாயிண்டாக செக் பண்ணாங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன். அவங்க ப்ரைஸ் சொல்லலை. சார், உங்களோட வெஹிக்கிளை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கு, இதை வந்து நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், ஒரு பிட்டிங் போவோம் சார், அந்த பிட்டிங்கில் என்ன ப்ரைஸிங் வருதோ அந்த ப்ரைஸிங் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே இது பக்காவாக ஏமாத்துறதுக்கான ஒரு கேம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இது ஏதோ கேம்பிளிங் கேமில் போய் மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்ற ஒரு பயமும் வந்துச்சு. சரி, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஒரு 15-20 மினிட்ஸில் அந்த பிட்டிங் எல்லாம் போய் ஒரு 4 பேர் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ப்ரைஸ் தெரியுங்களா? அதே 280, 285, 290 இப்படி தான் இருந்தது. கரெக்டாக மேக்ஸிமம் வந்து 3 lakhs வரைக்கும் வந்துச்சு. அப்போது அந்த பர்சனை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னங்க இது ப்ரைஸிங்கே இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. அவர் வந்து எடுத்த உடனே என்ன சொன்னார்னா, சார் இதுதான் சார் மேக்ஸிமம் ப்ரைஸிங் 3 lakhs தான் பிட்டிங்கில் வந்திருக்கு, உங்களுக்காக நான் வந்து இன்னொரு ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி போட்டு 3,15,000க்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் சார், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஒரு 1 hourல உங்களுக்கு வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், நான் வந்து வெஹிக்கிளும் பேப்பர்ஸையும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. நான் வந்து வேணாம் சார், அந்த ப்ரைஸுக்கு என்னால் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ உங்கள் டீலிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் அவங்களுடைய ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய 2014 மாடல் வெஹிக்கிளை நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையும் சரி வெளியில் போய் கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 செகண்ட் ஹேண்ட் கார் டீலர்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணேன். இந்த கொளத்தூர் சைட்லலாம் லைனாக ரோடு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் விசிட் பண்ணப்போ என்னுடைய 2014 மாடல் வெஹிக்கிள், என்னுடைய வண்டி ஓடி இருந்தது 1,05,000 தான். ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, நியூ கிளச் பிளேட் மாற்றிருக்கேன், 4 டயர்ஸ் புதுசாக போட்டிருக்கேன், புது பேட்டரி. ஸோ இது என்னுடைய வெஹிக்கிளுடைய அன்னைக்கு கண்டிஷனாக இருந்துச்சு. ஸோ நான் மார்க்கெட்டில் போய் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் விசாரித்தப்போ எனக்கு 2014 மாடல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே above 4 lakhs தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த வெஹிக்கிள் 1-2 வண்டியை நான் ஓட்டியும் பார்த்தேன். அந்த வண்டியோடைய கண்டிஷனை விட என் வண்டியோடைய கண்டிஷன் மோர் தென் 70-80% நல்லா இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எதுக்காக அவ்வளோ ஒரு லோ ப்ரைஸுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு தனிநபருக்கு, டீலருக்கு கொடுக்க வேண்டாம், கார்பரேட் கம்பெனிஸுக்கு கொடுக்க வேண்டாம், தனிநபர் மட்டும் வாங்கினா வாங்கட்டும், டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையும் இந்த OLX இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து என்னுடைய காரை லிஸ்ட் பண்ணேன். இந்த கார்பரேட் கம்பெனிஸ்னுடைய முக்கியமான USP, அவங்களுடைய செல்லிங் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா கடைசியாக, சார் 1 hourல உங்களுக்கு வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய முக்கியமான செல்லிங் பாயிண்ட்டு. ஸோ ஒரு கார் விற்கிறவன் வந்து டக்குன்னு அவனுக்கு கேஷ் கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க பயங்கரமாக கேம் விளாட்றாங்க. ஓகே, இது அவங்களுடைய பிஸ்னஸ், ஏமாறுறது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். ஓகே, நான் அதை பற்றி எதுவும் தப்பு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் ஏமாறுறதுக்கு ரெடியாக இல்லை. இன்னொரு 50,000 எக்ஸ்ட்ரா வந்தால் எனக்கு தானே நல்லது. ஸோ அந்த 50,000 நான் எங்கே விட்டு கொடுக்கணும். ஸோ அப்படி நான் தனிநபர் மட்டும் வந்து வாங்கினா வாங்குங்க அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருந்தப்போ ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் 3,80,000 நான் இமீடியட்டாக நாளைக்கே காசு கொடுத்து எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு ஃபேர் ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நான் மார்க்கெட்டில் விசாரிச்சப்போ 4 lakh, 4,15,000, 420, 450, 480 வரைக்கும் கூட நான் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. அண்ட் என்கிட்ட வண்டி வாங்கினவரும் என்ன சொன்னார் தெரியுமா, சார் நான் மார்க்கெட்டில் தேடிக்கிட்டு இருந்தப்போவும் இதே மாடல் வண்டி இதை விட அதிகமாக
மைலேஜ் ஓடி இருந்த வண்டி 450 ரேஞ்சுக்கு தான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் 4 lakhs தான் வந்து கோட் பண்ணியிருந்தீங்க. சரி வந்து நெகோஷியேட் பண்ணி பார்க்கலான்னு நான் 380 ஃபைனலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உடனே ஓகே சொன்னீங்க அப்படின்னா. ஆமாம் சார், நான் 4 lakhs போட்டிருந்தேன், ஒரு சின்ன நெகோஷியேஷன் வச்சு போட்டிருந்தேன். 380 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். நீங்கள் வந்த உடனே 380 நீங்கள் ஓகே ஃபேர் ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு என்னுடைய பொருளுக்கான வேலை தெரியும். நான் 380 வந்தால் கொடுத்துடலாம்னு நினச்சேன். நீங்கள் 380 சொன்னீங்க, நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அண்ட் ஒரு ஃபேர் டீலாக இருந்தது, அவர்கிட்ட வெஹிக்கிள் கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை ஏன்டா இப்போது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு சின்ன விஷயத்தை நான் யோசிச்சிருக்கேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ஸில். ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு காரை சேல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஹிண்டு பேப்பரில் கிளாசிஃபைட்ஸ் அப்படின்னு சண்டேல வரும். அந்த கிளாசிஃபைட்ஸில் நம்மளுடைய வெஹிக்கிளை நம்ம வந்து ஆட் கொடுத்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கால் பண்ணி கேட்பாங்க. நம்ம அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணி எப்போ சார் வரலாம், வந்து கார் பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ப்ரைஸும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு காரும் பிடிச்சி நம்மளுடைய ப்ரைஸும் ஓகே ஆச்சுன்னா அவங்க காரை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு முறையாக இருந்தது. அப்படி இல்லை அப்படின்னா புது கார் வாங்கும்போது எக்ஸ்சேஞ்சில் நம்ம போடலாம். அது ஒரு முறையாக இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா வந்தது நம்ம டிஜிட்டல் எரா. இந்த கடைசி 10-12 வருஷமாக அந்த டிஜிட்டல் எராக்குள்ளே தான் நம்ம மூழ்கி போய் கிடக்கிறோம். ஸோ இந்த செல்ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸு, இந்த OLX, அப்புறம் இந்த நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா இந்த கார் செல்லர் அப்படிங்கிறவன் வந்து பயங்கரமாக ஏமாற்றப்படுறான் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். ஸோ இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல என்னுடைய ப்ராக்டிக்கல் கதையை நான் சொன்னேன். ஸோ இந்த கார் செல்லிங்கில் இந்த பிட்டிங் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கேஷ் கொடுத்துட்றோம் சார் அப்படிங்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இது ஒரு சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அவங்க ரொம்ப முக்கியமான பண தேவையோடு இருப்பாங்க. அவங்களால ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுடைய காரை சேல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அவங்க இருக்க மாட்டாங்க. இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கேஷ் கிடச்சதுன்னா நல்லது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் நல்ல விஷயம்தான், ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக ஒரு கணிசமான அமௌண்ட் ஏமாற்றப்படுவாங்க, ஆர் குறைச்சி அவங்களுடைய பொருளை அவங்க விற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த லாஸை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு தான் அந்த இம்மிடியேட் கேஷை வந்து அவங்க கையில் கொடுத்து வாங்குறாங்க. சரி, இப்போ இந்த கிளாசிஃபைட்ஸை லிஸ்ட் பண்ணுறது தான் டிஜிட்டலாக மாறி இருக்குன்னு சொன்னல, இந்த OLX, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லாம். பட் இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஒரு வெஹிக்கிள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை போய் பார்த்தா அது ஒரு தனிநபர் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் பேர் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா அவங்க இதே ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வேறு என்னென்ன பொருள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் வரும். ஸோ மேக்ஸிமம் நான் நிறைய ஒரு 100-150 ஆட்ஸ் வந்து தேடி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து டீலர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 4-5 வெஹிக்கிளாவது மினிமம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தனிநபர் கிடையாது. அவங்க வேற ஒரு தனிநபர்கிட்ட இருந்து ஒரு காரை வாங்கிட்டு வந்து அவங்களுடைய டீலர்ஷிப்பில் வச்சு அவங்க கஸ்டமரை ஹண்ட் பண்ணுறதுக்கு, கஸ்டமரை தேடி பிடிக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இந்த ஃபேஸ்புக்கையும் இந்த OLXையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது ஒரு தனிநபர் அவருடைய காரை சேல் பண்ணணும் அப்படின்னா 99% ஒரு டீலர்கிட்ட தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது. இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் தேடி பார்த்ததில், நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயமும் கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் இது எந்த ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் டீலரையும் கோவப்படுத்துறதுக்கோ அவங்க செய்கிற தொழிலை விமர்சிக்கிறதுக்கோ செய்யப்படுற ஒரு விஷயம் கிடையாது. நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போது டீலர்கிட்ட நம்ம காரை சேல் பண்ணுறது இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லோயர் ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கார் செல்லருக்கான இருக்கிற ஒரு லாஸ். அதே இது ஒரு கார் பையருக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் டீலர்கிட்ட போய் வாங்கும்போது நிறைய நல்ல செகண்ட் ஹேண்ட் டீலர்ஸ் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீலர்ஸ் வந்து கொஞ்சம் அதை மேக்கப் பண்ணி அதில் காரில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை
கொஞ்சம் தாஜா பண்ணி கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய சேல்ஸ் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த காரை புஷ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டீலர்ஸை தான் இருக்கிறாங்க. அது அந்த பையருக்கு ஒரு லாஸை தான் கொண்டு போய் முடியும். ஏன்னா ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அவங்க வந்து அந்த காரை ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த பார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அவங்க போய் அதை வந்து மெக்கானிக் ஷெட்டில் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு லாஸ் தான். ஸோ எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது பையர் செல்லர் இருக்காங்க, நடுவில் இந்த மிடில் மேன் இருக்காங்க. இந்த மிடில் மேனுக்கு தான் ஒரு கணிசமான ப்ராஃபிட் போய் சேருது. ஸோ இந்த மிடில் மேனை இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய சிறுமூளை கெட்டின விஷயம் அண்ட் நம்மளுடைய சேனலை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இது. நம்மளுடைய மோட்டார் மாலை சேனலில் இப்போது ஆகஸ்ட் 2023 இப்போ ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு 20,000 மக்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது, அதில் ஒரு 1,10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 1,40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கிறாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு நம்ம ஃபாலோவர்ஸுக்கு ஒரு டேக் அவேவா இந்த சேனல்ல இருந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்ல இந்த பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். ஒரு சின்ன ஐடியா ஒன்று வந்துச்சு. இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்ட்ல ஒரு தனிநபர் அவருடைய காரை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவரால் ஒரு தனிநபரை ரீச் பண்ண முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் ஒன்று புது கார் வாங்குறதா இருந்தால் கார் ஷோரூமில் போய் எக்ஸ்சேஞ்ச் போடலாம், இல்லைனா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் டீலரை கூப்பிட்டு அவருடைய காரை சேல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஒரு 3வது சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சேனலை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கேட்டலாக் மாதிரி அவங்களுடைய காரை ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து அவங்க காரை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் அவங்க கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற மக்கள் அந்த பர்டிகுலர் கார் ஓனரை அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த காரை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க அந்த ப்ரைஸை அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி அவங்க அந்த காரை வாங்கிக்கலாம். ஸோ இதில் மோட்டார் மாலைக்கு ரெவன்யூ மாடல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து மோட்டார் மாலையினுடைய யூசர்ஸுக்கு, மோட்டார் மாலையினுடைய ஃபாலோயர்ஸுக்கு, மோட்டார் மாலையினுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, மோட்டார் மாலையினுடைய உறவுகளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு டேக் அவே, அவ்வளவுதான். ஸோ ஒரு ட்ரையல் பேசிஸில் நான் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை அப்படிங்கிறதுனால இன் அண்ட் அவுட் சென்னை மட்டும் இதை ஒரு ட்ரையல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, உங்கள் காரை சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நானே உங்களுக்கு திரும்பி கால் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய தமிழ் மாலை ஆர் மோட்டார் மாலையினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் நமக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ அங்கேயும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி இஃப் சப்போஸ் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷனுக்கு வந்து கூட நம்ம ஒரு வீடியோ ப்ரொஃபைல் ஒன்று உங்கள் வெஹிக்கிளை பற்றி ரெடி பண்ணி காரோ பைக்கோ நீங்கள் எது சேல் பண்ணுறீங்கனாலும் சரி, ஸோ அதை ஒரு வீடியோ கேட்லாக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் சேல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று தனியாக போட்டு அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம அதில் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ பையர்ஸ் வாங்குறவங்க நம்ம ஃபாலோவர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்க டைரெக்டாக அந்த ஓனரையே வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க அந்த காரோ பைக்கோ வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஓனர்னுடைய டைரக்ட் கான்டாக்ட் நம்பரே நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த கார் மட்டும்தான் டிஸ்பிளேல இருக்கும். அந்த காரினுடைய நம்பர் பிளேட் கூட நம்ம மாஸ்க் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஓனர்னுடைய ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த கார் சேல் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓனர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஓனருடைய கான்டாக்ட் டீட்டெயிலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி டைரெக்டாக ஓனரையும் கஸ்டமரையும் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மோட்டார் மாலைக்கு எந்த விதமான ஒரு ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் ரொம்ப நாளாகவே தமிழ் மாலை மற்றும் மோட்டார் மாலையினுடைய வியூவர்ஸுக்கு ஏதாவது ஒரு டேக்அவே கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இது டக்குன்னு தோணுன ஒரு விஷயம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கூட தெரியாது. ஜஸ்ட்டு நான் யோசித்த விஷயம். ஏன்னா ஒரு தனிநபர் கார் விற்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு தனிநபரை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கஷ்டமான ஒரு முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படிங்கிறத நானே பர்சனலாக உணர்ந்திருக்கேன். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா மோட்டார் மாலை மூலமாக உங்களால் ஒரு தனிநபரை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம போடக்கூடிய வீடியோவில் ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அவருடைய பொருளுக்கான வேல்யூ அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த வேல்யூ நியாயமான வேல்யூ அப்படின்னு பையருக்கு பட்டுச்சு
அப்படின்னா தான் அவர் அதை வாங்க போகிறார். ஸோ இது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் எந்தவித மிடில்மேன் கமிஷன்ஸுக்கு இடம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோட்டார் மாலையினுடைய இந்த ஃபார் சேல் வீடியோ கேட்டலாகில் நீங்கள் இடம் பெறணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்ம ஒரு சின்ன ஒரு கொலாபரேஷன் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. ஒரு செல்லருக்கும் பையருக்கும் லிங்க் பண்ணி கொடுக்குற ஒரு கொலாபரேட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும்தான் மோட்டார் மாலை பண்ண போகுது. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஜஸ்ட்டு மைண்டில் தோணுன ஐடியாவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஒரு 2-3 பேர் இது போட்டால் தான் நமக்கே தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மற்றும் ஒரு ரிவ்யூலையோ இல்லை மற்றும் ஒரு வீடியோலையோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பபாய்.